ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்றதை பார்க்குறீங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வீற்றிருந்தார். அவர் இப்பொழுது அதாவது மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு 10வது இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு போகிறாருங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இது கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருப்பினும் அது எந்த இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது 10வது இடம், அதாவது கர்மஸ்தானம் அப்படின்னும் போது 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று நம்ம ஜோதிட ஒரு பழமொழி உண்டுங்க. அதன்படி பார்க்கும்பொழுது 10ஆம் இடத்துல சும்மா காலியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். அப்படின்னும் போது 10வது இடத்துல சனி பகவான் ஒன்றுமே இல்லாத ஒரு பாவியாவது வந்து உட்காரும்போது நிச்சயமாக ஜீவனம் செய்வதற்கு உண்டான, அதாவது வேலை இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏதாவது வகையில் ஏதோ ஒரு வேலை வந்து கொண்டே தான் இருக்கும். அவர்களுக்கு அதாவது பிழைப்புக்கேற்ற விஷயத்தை நிச்சயமாக கொடுத்து விடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கவுங்க ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகத்தில் சனி பகவான் இதோடைய நிலை எப்படி இருக்குது, ஜாதகத்தில் உச்சமா ஆட்சியா, அப்படி என்ன தசை நடந்துட்டுருக்குது, யோக தசை நடக்குதா, இதையெல்லாம் பொறுத்தும் உங்களுடைய பலாப்பழங்கள் மாறுங்க. அதுவும் ஜாதகத்தின் அருமையாகவும் இருந்தால் இந்த 10வது இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இன்னும் ஒத்துழைத்து அதிகமான வருவாயை தருவாருங்க. உங்களுடைய தனாதிபதி இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்லையா, புதன் பகவான், இவங்களாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டே தான் இருப்பாங்க. இதன் காரணமாகவும் மற்றும் உங்களுக்கு யோகாதிபதியான விஷயங்கள்லாம் உங்கள் லக்னம் ராசி இதெல்லாம் விஷயத்தெல்லாம் பொறுத்து இன்னும் பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்கள் ஃப்ரெண்டுன்னும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் காளை மாடு, அந்த ரிஷபத்தினுடைய விஷயமே இருக்குது. காளை மாடுனா என்ன, உழைப்பு கிரகம், உழைக்கக்கூடிய வேலை தான் மாட்டோட வேலைன்றது அளவுக்கு ரொம்ப மனம், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, மெய் வருத்த கூலி தரும்ன்ற ஒரு இதுவும் இருக்குது உங்களுக்கு. அப்படி பார்க்கும்பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக கெடுதலை செய்யாதுங்க. ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார். அதை பெரிய அளவுக்கு தீங்கோ, பெரிய அளவுக்கு ஒரு இழப்புகளோ, பெரிய அளவுக்கு வந்து எனக்கு ஃபெயில் ஆகிட்டேன் படிப்பு விஷயத்தில், இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அழகாக பயன்படுத்திக்கிங்க. அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இருப்பினும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்தால், அதாவது சனி பகவானுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. அவருடைய ஸ்லோகங்கள், அதாவது அவர் ஸ்துதி பிரியர் என்று சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, 2 லைன்ஸு நீங்கள் நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சனி பகவானின் காயத்ரி மந்திரம், காகத் வஜாய வித்மஹி கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தகா பிரச்சோதயாத், 2 லைன்ஸ் தான். ஒரு 2 வாட்டி படிக்கும்போது, ஒரு 10 வாட்டி படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நினைவில் வந்துடுங்க. ஸோ இதை வந்து ரெகுலராக ஒரு 8 முறை, ஏன்னா சனியோடைய எண் 8 தான். அப்படி ஒரு மினிமம் ஒரு 8 முறை படிச்சுட்டு நீங்கள் வெளியே கிளம்புங்க. நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக முடியுங்க.